அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பில் தொன்மை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சுத்த ரத்னேஸ்வரர் தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். இங்குள்ள இறைவனின் பெயர் அருள்மிகு சுத்த ரத்னேஸ்வரர். இவருக்கு துய்யமணீஸ்வரர் மற்றும் மாசிலாமணி என்ற பெயர்களும் உண்டு. அம்பாளின் பெயர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி. இத்திருத்தலம் தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் ஊட்டத்தூரில் அமைந்துள்ளது. புராண பெயர் ஊற்றத்தூர். இக்கோயில் பாடலூர் ஊராட்சி அருகே திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தலம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு பின்னர் ராஜராஜ சோழன் மன்னரால் சீரமைக்கப்பட்ட பழமையான தேவார வைப்புத் தலமாகும். பிராகாரத்திற்குள் அழகாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள திருக்கோவில் விநாயகப் பெருமான், தட்சிணாமூர்த்தி, சூரிய பகவான், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், 63 நாயன்மார்கள், அதிகார நந்தி, துர்க்கை, கஜலட்சுமி, சரஸ்வதி, சிவகாம சுந்தரி, வீரபத்திரர், பைரவர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். துர்க்கை கோரை பற்கள் வெளியில் தெரியுமாறு காட்சியளிக்கிறார். உற்சவர் சோமாஸ்கந்தர். இத்தலத்தில் சிறப்பு மூர்த்தியாக பஞ்சநதனக்கல் எனும் அரிய வகை கல்லில் செய்யப்பட்ட 8 அடி உயர நடராஜர் பெருமான் சன்னதி கொண்டுள்ளார். வில்வ மரம் இத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. பிரம்ம தீர்த்தம் மற்றும் நந்தி ஆறு தீர்த்தம் இத்தலத்தின் தீர்த்தங்கள் ஆகும். நந்தி ஆறு வரலாற்றை பார்ப்போம். ஒரு சமயம் புண்ணிய நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி ஆகிய நதிகளுக்குள் தங்களுள் எவர் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. சிவபெருமானிடம் தீர்ப்பு கேட்க வந்தனர். இறைவன் நந்தியை அழைத்து அனைத்து நதிகளையும் ஒவ்வொன்றாக குடித்து வரும்படி கட்டளையிட்டார். எந்த நதி நீரை குடிக்க முடியவில்லையோ அதுவே பெரியது என கூறினார். எல்லா நதிகளின் நீரையும் குடிக்க முடிந்த நந்தியன் பெருமானுக்கு கங்கை நதியை மட்டும் குடிக்க முடியவில்லை. அதனால் கங்கை நதியே பெரிய நதி என்ற தீர்ப்பை இறைவன் வழங்கினார். நந்தியம் பெருமான் தாம் குடித்த நதிகளின் நீரை வெளியே விட அதுவே நந்தி ஆறு என ஆயிற்று. இறந்தவரின் அஸ்தியை இந்த நந்தி ஆற்றில் கரைத்த போது புஷ்பமாக மாறியதாலும், காசியில் கங்கை ஆற்றில் கரைத்த போது எலும்பு கூடாக இருந்ததாலும் இந்த நந்தி ஆறு காசியை விட வீசம் சிறப்பு உடையது என சிவபெருமான் கூறினாராம். அத்தகைய சிறப்பு உள்ளது இந்த நந்தி ஆறு. தலத்தின் சிறப்புகளும் அதிசயங்களையும் பற்றி பார்ப்போம். இக்கோவில் ஆண்டுதோறும் தமிழ் மாதம் வைகாசி விசாகம் அன்றும், மாசி மாதம் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் சூரியனின் ஒளி கதிர்கள் சுத்த ரத்னேஸ்வரர் மீது விழுமாறு கட்டப்பட்டுள்ளது கட்டிடக்கலையின் சிறப்பு அம்சமாகும். சூரிய பகவான் 3 நிமிடங்கள் வரை இறைவன் மீது கதிர்களை வீசி வழிபடுகிறது என்று வரலாறு கூறுகிறது. மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், சிவனை பார்த்தால் போல் மேற்கு திசை நோக்கி ஒரு நந்தியும் கிழக்கு திசை நோக்கி ஒரு நந்தியும் அமைந்திருப்பது இத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும். இத்தலம் உருவாகிய வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஊட்டத்தூரின் மேற்கே உள்ள சோழேஸ்வரம் என்னும் கோயிலை அமைத்த ராஜராஜ சோழன் அடிக்கடி அப்பகுதிக்கு வருவது வழக்கமாக இருந்த சமயம். ஒருமுறை மன்னர் வரும் பாதையை சரி செய்யும் பணியில் மண்வெட்டியால் புல்லை செதுக்கும் பொழுது ஓர் இடத்தில் இரத்தம் வரவே மன்னனிடம் தெரிவிக்கப்பட்டு மன்னர் வந்து சோதித்த பின்பு சிவலிங்கத்தை கண்டு மன்னர் வருந்தி இறைவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு திருக்கோயில் எழுப்பினார். இம்மூலவர் சிவலிங்கத்தின் தலைப்பகுதியில் மண் வெட்டிவடு உள்ளதை காணலாம். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்தாக இக்கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தின் சிறப்பாக ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தலத்தில் உள்ள அதிசயமான பஞ்சநதனக் கல்லால் அமைந்திருக்கும் நடராஜருக்கு வெற்றிவேர் மாலை சாற்றி பூஜை செய்து பின்னர் அம்மாலையை 48 துண்டுகளாக்கி பிரம்ம தீர்த்தத்தின் நீரில் குழைத்து
48 நாட்கள் தொடர்ந்து காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் சிறுநீரக தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் என்று கூறுகின்றனர். மற்றும் ஒரு அதிசயத்தக்க சிறப்பை பற்றி பார்ப்போம். பஞ்ச நதனக்கல் என்பது பார்ப்பதற்கு வழக்கமான கருங்கல்லைப் போல் தோற்றத்தில் இருந்தாலும் சில தருணங்களில் கருநீலமாகவும் கரும் பச்சை நிறங்களிலும் கூட காட்சியளிக்கும். பல கோடி சூரியன்களில் ஒரு சேர சக்தியை உள்ளடக்கியது என்பது சித்தர்கள் வாக்கு. இந்த கல்லின் தனி சிறப்பு கேட்டால் யாராலும் நம்ப முடியாது. இப்பாறையில் இறைவனின் திரு உருவத்தை எவராலும் ஒளியால் செதுக்க முடியாது என்றும் இறைவனின் திருவுருவம் தானாகவே உருவாகும் என்றும் வரலாறு கூறுகிறது. எந்த இடத்திலும் காண முடியாத பஞ்ச நதன கல்லில் உருவான சிலைகளில் ஊட்டத்தூர் நடராஜர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நவலிங்க பூஜை எனப்படும் 9 விதமான பூஜைகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னரே இந்த பாறையில் இருக்கும் நடராஜரின் உருவம் தெரியும். அதனால் மக்கள் அனைவரும் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முடிந்த பின்புதான் இந்த நடராஜர் உருவத்தை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க தனித்தன்மை பெற்றது இத்தலம். கொடிமரம் அருகில் மேல் விதானத்தில் 27 நட்சத்திரங்கள், 15 திதிகள், 12 ராசிகள் மற்றும் 9 கிரகங்களை வடிவமைக்கப்பட்டுள்ளது. எங்கும் காண முடியாத ஒரு சிறப்பாகும். அப்பர் பெருமான் பாடலூர் என்ற இடத்திலிருந்து ஊட்டத்தூர் தல சிவபெருமானாகிய அருள்மிகு சுத்த ரத்னேஸ்வரரை பற்றி பாடல்களை பாடியுள்ளார். ஒரு கோயில் எவ்விதம் அமைய வேண்டும் என புராதன நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி அமைந்துள்ளது இத்திருத்தலம். பக்த கோடிகளே, இதுவரை அதிசயங்கள் நிறைந்த தனி சிறப்புகள் கொண்ட அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அருள்மிகு சுத்த ரத்னேஸ்வரர் திருத்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றி விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசனின் நன்றிகள், வணக்கங்கள்.